எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மசில் கிராம்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மசில் கிராம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நடக்கும்போது சரியாக நடக்கலாம், எக்ஸசைஸ் சரியாக பண்ணலை, அப்போ ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும்போது, அப்புறம் சரியாக போஸ்டர் படுக்கும்போது சரியாக இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மசில் வந்து பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வலி இருக்கும். அதாவது ஆக்டிவிட்டிஸ் எதாவது செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மசில்ஸ் வந்து இறுக்கி பிடிச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்து வேலை செய்யறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து லூசன் பண்ணுறதுக்கு வந்து அதாவது இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் சூடான தண்ணியை ஊற்றலாம். அதாவது ஒத்தடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டி எண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணி அதை வந்து தேய்க்கலாம். லேசாக எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வலி வந்து நல்லா இறங்கும். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். இந்த மசில் கிராம்ப்ஸ் எல்லாம் இருக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு வலி இருக்கும், அது வந்து ஆக்சுவலி நம்மளால பண்ணவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது வேலையெல்லாம் சப்போஸ் பண்ணாலும் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிடும். பண்ணி விட்டோம்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி வெந்நீர்லாம் வச்சு நம்ம ஊற்றும் போது என்ன ஆகும்னா வலி கம்மியாகும். இந்த மசில் கிராம்ப்லாம் இருக்குன்னா இந்த வெந்நீர்லாம் ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சூத்திங்காக இருக்கும் ரொம்ப. அப்புறம் வந்து நம்மளுக்கு இப்போ பாடி மசாஜ் பண்ணுறதுக்குன்னு வந்து மெஷின்லாம் இருக்குது. அது வந்து வாங்கி நம்ம வந்து பண்ணோன்னா ரொம்ப வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்கும், பெயின் ரிலீஃபாக இருக்கும். இதுக்குன்னு வந்து சாப்பாடு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.